ரூபாய் டாக்டர் ரத்தினம் பிள்ளையின் மறைவு ஏழை மக்களின் இதயங்களில் இடியாய் இறங்கியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மருத்துவர்களின் ஃபீஸை கேட்டாலே மண்டை கிறுகிறுத்து போகும் காலம் இது. இப்படிப்பட்ட காலத்தில் ரூபாய்க்கு மட்டுமே கட்டணமாக பெற்றுக்கொண்டு மருத்துவம் பார்த்த ஒருவர் இருந்தார் என்றால் அவரை போற்றி வணங்காமல் இருக்க முடியாது. அவர்தான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையின் அதிசய டாக்டர் என அனைவராலும் போற்றப்படும் ரத்தினம் பிள்ளை. கடந்த 1929ஆம் ஆண்டு பிறந்த ரத்தினம் பிள்ளை 1959ஆம் ஆண்டு மருத்துவராக தனது பணியை துவங்கினார். அப்போது அவர் வாங்கிய ஃபீஸ் ரூபாய் தான். 1997க்கு பிறகு அவர் பெற்ற ஃபீஸ் ரூபாய். 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவர் இறக்கும் வரையில் நோயாளியிடம் அவர் ரூபாய் மட்டுமே ஃபீஸ் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதனாலேயே இவர் ரூபாய் டாக்டர் என மக்களின் மனங்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். எப்படிப்பட்ட சிக்கலான பிரசவமாக இருந்தாலும் ஆபரேஷன் செய்யாமல் மகப்பேறு மருத்துவம் பார்த்த இவர் 65,000க்கும் மேற்பட்ட பிரசவங்களுக்கு மருத்துவம் பார்த்த ஆண் மருத்துவர் என்ற பெருமைக்குரியவர் ஆவார். இந்தியா சீனா போர் நடந்தபோது தனது மகள்களின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 83 பவுன் தங்க நகைகளை மத்திய அரசுக்கு கொடுத்து இராணுவ தளவாடங்கள் வாங்க உதவியவர் என கூறப்படுகின்றது. பின்னர் அந்த நகைகளை மத்திய அரசு அவருக்கு திருப்பி வழங்கியது. ஏழை மக்களின் இறைவனாகவே வாழ்ந்த ரத்தினம் பிள்ளை தனது 96வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். அவரது மறைவு ஏழை மக்களின் இதயங்களில் இடியாய் விழுந்துள்ள நிலையில் பலதரப்பு மக்களும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ரூபாய் டாக்டரின் மறைவால் பட்டுக்கோட்டையே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது.